கார்த்திக் தீபா சீரியல் நாளைக்கு ஒரு பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். கார்த்தி வந்து தீபாவுக்கு வந்து செயின் கொடுக்குறப்ப, பல்லவிக்கு கொடுக்குறப்ப அவங்க ஃபேஸை லைட்டாக பார்த்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. கார்த்தி வந்து காரை எடுத்துகிட்டு கிளம்பலான்னு வர்றப்ப கரெக்டாக சிதம்பரம் வராங்க. வந்தோடனே என்ன தம்பி வாழ்க்கையில் ஒரு தடவை ஜெயிச்சிட்டேங்கிறனால ரொம்ப நக்கலாக சிரிக்கிற அப்படின்னோடனே, இல்லை சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் தான் கிளம்பணும் அப்படின்னோடனே, என்னை பார்த்தா உன் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி தெரியுதா அப்படின்னா, ஆமாம் சார் அதை நான் வேறு சொல்லணுமா? என்னை பார்த்தா என்ன இழிச்சவன் மாதிரி தெரியுதா? சார் நான் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலையே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்? இங்கே பாரு, இந்த பிஸ்னஸில் வந்து ஜெயிக்கணுன்னா காலங்காலமாக இருந்துட்டு வந்துகிட்டு இருக்கேன் பாரு, 35 வருஷமாக. எத்தனை வருஷம் வேணாலும் இருந்துக்கங்க சார், எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது. அப்போ உன் கூட வந்து நான் பேசுகிறது கூட ஒருத்தர் இல்லைன்னு சொல்கிறியா அப்படின்னா, அதான் புரிஞ்சுக்கிட்டீங்களே சார், கற்பூர புத்தி சார் உங்களுக்கு அப்படின்னு கார்த்தி செம்ம நக்கல் பண்ணுறாப்புல. இதோ பார், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், இதோட விட்டுக்க, இன்னொரு ஆல்பம் அது இதுன்னு எடுத்தேன்னு வச்சுக்கேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், எனக்கு இன்னொரு சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும் இந்த சிதம்பரத்தோடனோடனே கார்த்தி மறுபடியும் பொசுக்குன்னு சிரிக்கிறாப்புல. அவர் ஜஸ்ட் லைக் தட், சார் எனக்கு வேறு நிறைய வேலை இருக்குது, யாராவது இதை வீடியோ எடுத்து போட்டுட்டாங்கன்னா வந்து எனக்கு தான் அசிங்கமாகிடும், உங்கள் கூடலாம் சரி சமமாக போட்டிக்கு போடுறேன்னா நம்ம பேசி வச்சுட்டு பேசுகிறேன்னு என் பேர் தான் டேமேஜ் ஆகும், நீங்கள் கொஞ்சம் தள்ளுங்க, நான் காரை எடுத்துகிட்டு கிளம்புறேன்னு நக்கல் பண்ணிட்டு கிளம்பிடுறாப்புல. சிதம்பரத்துக்கு செம அவமானம் ஆகிப்போச்சு. அவர் வந்து பக்கத்தில் உள்ளவங்க, சார் அவங்க கூட மோதினா தான் நம்ம தோற்று போயிடுறோன்னு தெரியுதுல்ல, அவர் பிஏ, நீங்கள் பேசாமல் அவர் கூட மோதுறதை விட்டுட்டு வேறு வேலை இருந்தால் பார்ப்போம் சார் நம்ம ஃபீல்டை அப்படின்னோடனே, நீ நடந்தே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட எல்லாம் எனக்கு சரிசமமாக போட்டியா அப்படின்ட்டு காரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கார்த்தி வந்து கார் ஓட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து மீனாட்சி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் அண்ணி அப்படின்னோடனே, கார்த்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு, அதான் சொல்லுங்கள் அண்ணி அப்படின்னோடனே, இல்லை பல்லவிக்கிட்ட நான் பேசிட்டேன், சூப்பர் அண்ணி, அவங்க வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, கோவிலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க, நீயும் கோவிலுக்கு வந்துரு அப்படின்னோடனே, நான் ஆல்ரெடி கிளம்பிட்டேன் கார்த்தி அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியே வர்றப்ப தீபாவையும் அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னோடனே, இல்லை அது சரியாக வராது, நான் ஏற்கனவே அவங்ககிட்ட பேசுகிறப்ப யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், மறுபடியும் நான் தீபாக்காக பேசினேன்னு வச்சுக்கோங்க, பல்லவி வந்து தப்பாக நினச்சிப்பா, அதனால் பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா சரியாக வராது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க அண்ணி அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் கோவிலுக்கு வந்துடுறாங்க. தீபாவும் மீனாட்சியும் வந்து நின்றுக்கிறாங்க. தீபா வந்து ஆனால் முக்காடு எதுவுமே போடலை, அப்படியே சாரியில் தான் இருக்காங்க. நிச்சயமாக இந்த தடவை வந்து பார்த்துருவாங்கங்கிற மாதிரி தான் கொண்டு போகிறாங்க ட்ராக்கு. அப்போன்னு பார்த்து மீனாட்சிக்கு வந்து வாங்க நீ உள்ளே போகலாம் அப்படின்னு கேட்குறப்பல நம்ம கார்த்தி, இல்லை நான் வர சரியாக இருக்காது, அதனால் நீங்கள் மட்டுமே போங்க. ஏன் நான் எதுவாக இருந்தாலும் பார்த்து பேசிக்கிறேன், பல்லவிகிட்ட வந்து பேசலாம்ல, நீங்கள் எனக்காக பேச மாட்டேங்களா அப்படின்னோன்னே, இல்லை அது சரியாக வராது, அவன் மாட்டேன்னு சொன்னான்னா எனக்கு கோவம் வரும், நான் ஏதாவது சொல்லிட்டேனா அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க. சரின்னு கார்த்தி வந்து தனியாக வந்து ஃபோன் பேசுகிறாங்க பல்லவிக்கு. சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே, கோவிலுக்கு பின்னாடி ட்ரெஸ்ஸு சாரியோடு தான் நிற்கிறாங்க, ஃபேஸ்லாம் மறைக்காமல் தான் நிற்கிறாங்க. கரெக்டாக தீபா ஃபோன் பண்ணுறாங்க, சார் நான் இங்கே தான் இருக்கேன்னு கையை கூப்பிட்டு காட்டுறாங்க. கையை கூப்பிட்டு காமிச்சோடனே கார்த்திக் கிட்டக்க வராங்க. சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், நீங்கள் அங்கேயே நில்லுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் 2 பேரும் வந்து ஒரே ஒரு சின்ன ஸ்லைடு தான், இப்படி திரும்பி பார்த்தாலே தெரிகிற லெவலுக்கு தான் அது இருக்குது. அப்போன்னு பார்த்து தீபா வந்து சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி சார், எனக்காக வந்து நீங்கள் பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்படின்னு. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், நீங்கள் காசு கூட வாங்காமல் போயிட்டீங்களே அப்படின்னோடனே, இதை எங்கள் அம்மா வந்து செயின் உங்களுக்காக கிஃப்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே, இதையாவது தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. நிச்சயமாக வாங்கிக்கிறேன் சார், இந்த ஆல்பம் உலகம் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக என் வாய்ஸ் தெரியுதுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும் தானே சார் அப்படின்னு. நான் மட்டும் இல்லைங்க, உங்கள் வாய்ஸ் நல்லா இருந்துச்சு, அதனால் நான் உதவி செஞ்சேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே இந்த செயினை கொடுக்குறாங்க. செயின் கொடுக்குறப்ப கையில் வாங்குறாங்க. மறுபடியும் கார்த்தி வந்து கரெக்டாக கையை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் லைட்டாக இப்படி கார்த்தி நவுந்து வராங்க. சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், நீங்கள் என்னை பார்த்துட வேணாம் அப்படின்னோடனே, நான் பார்க்க மாட்டேங்க, உங்கள் அனுமதி இல்லாமல் நான் உங்களை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கரெக்டாக வந்து கார்த்தி வந்து மறுபடியும் கையை நோட் பண்ணுறதே திரும்ப காமிக்கிறாங்க அந்த க்ளோஸ்அப். கார்த்தி வந்து பல்லவிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, நீங்கள் எனக்காக இன்னொரு உதவி செய்யணும் அப்படின்னோடனே, சொல்லுங்கள் சார் என்ன உதவி வேணாலும் செய்கிறேன் அப்படின்னோடனே, நீங்கள் மேற்கொண்ட ஆல்பத்தில் வந்து பாடணும் அப்படின்னு, அதை தவிர வேறு எது வேணாலும் கேளுங்க சார், ஏன்னா உங்களுக்கு நிறைய மியூசிக் டைரக்டர்லாம் சான்ஸ் வருது கேட்குறாங்க, நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு. சார் நான் வந்து என்னோடய மானத்தை வந்து நீங்கள் வந்து காப்பாற்றுனீங்க பார்த்தீங்களா, என் வாய்ஸ் கொண்டு வந்து உலகம் பூரா வந்து தெரிய வச்சிங்களே, அந்த ஒரு நல்ல மனசுக்காக மட்டும்தான் சார் வந்து பார்த்தேன், மற்றபடி இனிமேல் நான் பாட மாட்டேன் சார், என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னோடனே சரின்ட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. தீபா இந்த பக்கம், கார்த்திக் தெரியாமல் இந்த பக்கம் வந்து மீனாட்சி வந்து தீபாவை பார்த்து பேசுகிறாங்க. தீபா நல்ல கார்த்திக் உன் ஃபேஸை பார்த்தானா, இல்லை கையை மட்டும் தான் பார்த்தாரு, ஆனால் கையில் இந்த கிஃப்ட்டோடு போனோன்னா வீட்டில் மாட்டிப்போமே அப்படின்னோன்னா, சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அப்படியே தெரிஞ்சுட்டு போட்டும், வா பார்த்துக்கலாம், நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வா, நான் கார்த்திக் கூட கிளம்பி போயிடுறேன்ட்டு மீனாட்சி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே தனியாக வந்து
பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனாட்சி வந்து அவங்க ஹஸ்பண்ட் வர போகிறாராம், ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து தீபா வராங்க. வந்த வேகத்துக்கு வந்து கேட்குறாங்க, என்ன சந்தோஷமாக இருக்கீங்க, எதுவும் விசேஷமாக சொல்ல மாட்டீங்களா அப்படின்னோன்னா, இல்லை அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னோன்னா, ஆமாம் நீ என்ன ஸ்வீட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னோன்னா, கார்த்திக்கு எனக்காக கொடுத்தாங்களே gift, அந்த சந்தோஷத்துக்காக gift கொடுக்கணும், ஏதாவது செய்ய வேணாமா, அதுக்காக தான். அப்படியே முதல்ல உங்கள் அத்தைக்கு போய் கொடு. ஆமாம் கொடுத்துட்டாலும் மறு வேலை தான், தட்டி விட்டுற மாட்டாங்க. சரி அதெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் அப்படியே முடிக்கிறாங்க. அடுத்தது வந்து சிதம்பரம் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு போகிறாங்க. போயிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன், நமக்கு தான் வழக்கமாக இந்த ஆர்டர் கிடைக்கும், இந்த கான்ட்ராக்ட்டு நிச்சயமாக பல கோடி ரூபா கான்ட்ராக்ட் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் வந்து உட்காந்தோன்னே எல்லாரும் கான்ட்ராக்ட் வாங்குறதுக்காக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியோட மேனேஜர் வந்து பேசுகிறாப்புல, இருங்க சார் நீங்கள் திடீர்னு வந்திருக்கீங்க சிதம்பரம் அப்படின்னு. ஆமாம் வழக்கமாக நான் வந்து ஆண்ட்ரியூட்ட பேசினேன், அவர் தான் உங்களை பார்க்க சொன்னார் அப்படின்னோன்னா, வழக்கமாக நமக்கு வர்ற கான்ட்ராக்ட் தானே அப்படின்னோன்னா எல்லோரும் பயப்படுறாங்க. சார் நீங்களாம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னா, ஒரு சில கான்ட்ராக்டர் ஏதாவது எங்களுக்கு கிடைக்கும்ல சார் அப்படின்னோன்னா, அங்கே கார்த்தி மாஸ் என்ட்ரி ஆனோன்னா அதை பார்த்துட்டு இங்கேயும் வந்துட்டியான்னு தீபா கூட வராங்க. அதோட முடிக்கிறாங்க எபிசோட.